நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிலையத்துக்கு ஜோதிட உலகில் பல உண்மைகளை சொல்லி சர்ச்சைகளின் நாயகனாக வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் மகரிஷி மந்திராச்சலம் அவர்கள் வந்திருக்கிறாரு. ஐயா வணக்கம். லீ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்களுடன் நல்வாழ்த்துக்கள். ஐயா, 2026 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சது. நீங்க ஓட்டெல்லாம் போட்டீங்களா? போட்டாச்சுங்க. யாருக்கு ஓட்டு போட்டீங்க? நான் சார்ந்திருக்கக்கூடிய எனது கட்சிக்கு ஓட்டு போட்டோம். நன்றி. ஆனா எந்த கட்சின்னு சொல்ல மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ 2026 இந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து எந்த கட்சி ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஜோதிடர்கள் வந்து சமூக வலைதளங்களிலும் தொலைக்காட்சியிலையும் வந்து சொல்றாங்க. அதுல ஒரு தேசிய கட்சியோட மாநில பொறுப்புல இருக்கிறவரும் ஒரு பதிவை சொல்லியிருக்கிறாரு. அதாவது விஜய் அவர் வந்து முதலமைச்சர் ஆவாரு, அவர் வந்து 10ல் 7 ஓட்டு வாங்கிடுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் உண்மையா? இதுல ஏதாவது விஷயங்கள் இருக்கா? இல்ல நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? 2026 தேர்தலை பொறுத்த வரைக்குங்க, இழுபறியான அமைச்சரவை. எதனால இழுபறி அமைச்சரவை அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா என்ன காரணம் கேட்டீங்கன்னா, நீங்க வந்து ஆளுங்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம், எதிர்கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், புதிதாக வந்திருக்கக்கூடிய மாஸ் கட்சியான டிவிகே, அதடுத்து நாம் தமிழர் கட்சி, உழைப்பாளிகளின் கட்சி, சீமான் அவர்களுடைய கட்சி, நாம் தமிழர் கட்சி, இப்படி பல கட்சிகள் இருக்குங்க. இது எல்லாத்தையும் தாண்டி தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்கு. இது யாரும் யோசிக்க மாட்டாங்க. எல்லா தொழிலையும் தெரிஞ்சா மட்டும்தான் செய்ய முடியும். ஒரு பாத்திரம் கழுவுறதா இருந்தா கூட, ஒரு டிரைவ் பண்றதா இருந்தா கூட தெரிஞ்சாதான் செய்ய முடியும். ஆனா ஜோதிட தொழில் அப்படி இல்லை. உங்களுக்கு கான்டாக்ட் இருந்தா, உங்க தொடர்புகள் இருந்தா, நீங்க ஒரு 10 கோடி போட்டு ஒரு தொழிலை பண்ணுவீங்க, உங்களுக்கு லாஸ் ஆயிரும். 4 பேர்கிட்ட ஜோசியம் பார்க்க போவீங்க, 4 பேர் என்று இப்படி சம்பாதிக்கிறானே, நம்ம முதலீடு போற தொழில் பண்றத விட ஜோதிடர் ஆயிட்டோம்னா நிறைய சம்பாதிச்சுக்கலாம், ஜோதிடர் ஆயிடுறீங்க. இதுதான் ஜோதிட உலகம். யாருக்கிட்ட படிச்சீங்க? நீங்க எங்க படிச்சீங்க? ஆறுகிட்ட இருந்து படிச்சு வந்தீங்க? என்னமோ அவனவன் வாயில வந்து பேசி திரிய வேண்டிதான். வேண்டாம், நம்ம ரிசல்ட்டுக்கு வந்துடும். அதாவது தம்பி ராம்குமார் கேட்ட கேள்வி என்னன்னா, 2026 தேர்தல் எப்படி இருக்கும்? 2026 தேர்தலை பொறுத்தவரை தமிழ்நாடு ஜாதகம் கன்னி லக்னம், செவ்வாய் திசையில் ராகு புத்தி, 3-8 செவ்வாய் திசையில் 8ல் உள்ள ராகு புத்தி நடக்குங்க. கடந்த தேர்தல் முடிவுகளை பார்க்கும் போது என்னுடைய தேர்தல் முடிவுகள் எப்பவுமே கொஞ்சம் காட்டா இருக்கும், உறுதியா பேசுவேன். இந்த தடவை என்னுடைய கணிப்பு என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, தொங்கு சட்டசபை, இழுபறி அல்லது கட்சி மாற்றம். இந்த கட்சி மாற்றம் அப்படின்னா என்டிஏ கூட்டணியில் இருக்கிறவங்களும் ஒரு கட்சிக்குள்ள போகலாம், மதசார்பற்ற கூட்டணியில் இருக்கிறவங்களும் இன்னொரு கட்சிக்குள்ள போகலாம். இதுல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பேரம் மாதிரி இல்லைங்க, கட்சி மாற்றம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளே அந்த கூட்டணிக்குள்ள ஒரு கட்சி பின்னால போகலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் இதில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டணிக்குள்ள வரலாம். அதனால கட்சி மாற்றம் பெருசா தெரியுதுங்க. அதனால நான் ஏற்கனவே பேசியிருக்கிறோம், இந்த அக்டோபர்ல புதிய ஒரு நபர் ஆட்சி அமைக்கிறார்னு ஒன்று பேசியிருக்கிறோம். இதுல தனிப்பட்ட ஜாதகங்கள் 4 பேர் ஜாதகத்தை பார்க்கும்போது யார் என்ன நிலைங்கிறது தெரியும். ஆனா உங்களுடைய கேள்விக்கான பதில் 2026 தேர்தல் முடிவு வந்து பாத்தீங்கன்னா அதிக பெரும்பான்மை யாருக்கும் இல்லை. அப்படி அதிக பெரும்பான்மை வரும் பொழுது அந்த கட்சி உடனடியாக உடையும். இதுதான் நிலைமை. அப்ப நீங்க வந்து அவர் 7 ஓட்டு வாங்குவாரு, 10 ஓட்டு பதிவாயிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னது வந்து நீங்க தப்புன்னு சொல்றீங்களா? நீங்க தேர்தல் கணிப்பு முடிவுகளை பாருங்க, இதுக்கு முன்னால பாருங்க. நான் ஒரு வீடியோ பேசியிருப்பேன், பெரிய அளவில் ரீச் ஆயிருக்கு. யாராவது கோமட்ட ஜோசியருக்கு பேச்ச கேட்டு நின்றாதீங்க, தலைவான் அண்ணாமலைஜிக்கு பேசியிருக்கேன். போன எம்பி தேர்தலில் 10,000 யூடியூப்ல பேசப்பட்டிருந்தது. 10,000 யூடியூப்ல, ஒரு யூடியூப் 2 யூடியூப்ல 10,000 யூடியூப்ல ஜோதிடம்ங்கிறது ஒரு மாசு இருந்ததுன்னா அதை பார்த்துட்டு பேசுறது நல்லா புரிஞ்சுக்கோ. குழந்தைத்தனமான விஷயம் இது. அப்போ பேசிட்டு இருக்கீங்க நீங்க, குழந்தைத்தனமான விஷயம். அதாவது வந்துங்க, ஒரு சப்ஜெக்ட் இல்லாதப்ப பேசுறது வேற விஷயம். அண்ணாமலைஜி எண்மக்கள் மாசு உலக அளவுல பயங்கரமான ஃபேமஸா இருந்தப்ப 10,000 யூடியூப்ல சொன்னாங்க எம்பிக்கு நிப்பாரு, மத்திய அமைச்சர் ஆவாரு. 2026 அன்னைக்கே வந்து 10,000 யூடியூப்ல சொன்னாங்க சிஎம் அண்ணாமலைஜி. அப்ப நான் சொல்லியிருக்க ஒரு விவாதத்துல, நான் தனியா பேசுறவங்க கிடையாது, 40-50 ஜோசியர்களை விவாதத்துக்குள்ள கூப்பிட்டு மட்டும் தான் தனியா நான் பேசுவேன். தனியா நான் ஒரு தனிநபர் ஜாதகம் கூட தனியா பேச மாட்டேன். உலகத்திலேயே ஒரு ஜோசியர்கள் உள்ள வச்சு விவாதம் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா ஒரே நபர் நான் மட்டும்தாங்க. இல்ல உங்களை மாதிரி இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகளுக்கோ யூடியூப் சேனலுக்கோ தில் இருந்தா
எப்படி நீங்க பிஜேபி, அதிமுக, திமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தை எல்லா கட்சியும் கூப்பிட்டு எங்க கட்சி கொள்கைதான் சரின்னு பேச வைக்கிறீங்களா? அந்த மாதிரி ஜோசியர் உட்கார வச்சு பேச வைங்க. நான் வலைதளங்களையும் தொலைக்காட்சியிலையும் நான் பாராட்டுறேன். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இல்ல அப்ப நீங்க சொல்றத பார்த்தா அண்ணாமலை வந்து அமித்ஷா கிட்ட பேசுனதுக்கு பதிலா மந்திராச்சலன் கிட்ட பேசியிருந்தா போதும் போல இருக்குது. எப்ப சீட்டு ஜாக எப்படி ஜெயிக்கலாம்னு சொல்லிட்டு. அதாவது வந்துங்க, நீங்க ஜோதிடம் என்பது வேற விஷயங்க. அமித்ஷாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குலகுருவோட தான் தொடர்பில் இருந்துட்டு இருக்காரு. அவங்களுக்கு ஒரு கொடுப்பனை, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய குணகுருவானது ஜோதிடரானது சரியா வந்துட்டா சரியா போச்சு. ஜோதிடம் இன்னைக்கு வந்து வேற மாதிரி போயிருச்சு. இதெல்லாம் படிச்சவங்க எல்லாம் கிடையாது. நீங்க இன்றைய நிலைமைகளை பாருங்க, அவங்க சொல்ற காரணங்களை பாருங்க. ஏதோ எல்லாரும் விசில் அடிச்சாங்க, சத்தம் போட்டாங்க, கூட்டம் வந்துருச்சு அப்படின்னா உடனே வந்து 7 ஓட்டு விழுந்துருச்சு சிஎம் அப்படிங்கிற லெவலுக்கு நீங்க சொல்றது நான் ஏத்துக்க மாட்டேன். அவருக்கு காலப்பக திசை நடந்துட்டு இருக்குது. இது வரைக்கும் எந்த ஜோசியர் பேசியிருக்காங்க? காலப்பக திசை விஜய்க்கு. விஜய்க்கா ஜோசப் விஜய்க்கா? ஜோசப் விஜய்க்கு. அப்ப ஜோசப் விஜய் ஜாதகம் பார்ப்பாரா? என்ன இது அநியாயமா இருக்குது? உலகத்தில் பிறக்கக்கூடிய அத்தனை பேரும் 2 கைகளை கூப்பிக் கொண்டுதானே பிறக்கிறார்கள். என்ன பேசுறீங்க நீங்க? யோனியின் வழியாக பிறக்கக்கூடிய 6 மாதம் 2 கையை கூப்பிட்டு தான் பிறக்குது. என்ன பேசுறீங்க நீங்க? அப்ப இஸ்லாமியர்னா கையை கூப்பிட்டு பிறக்க மாட்டாங்களா? கிறிஸ்துவர்னா கையை கூப்பிட்டு பிறக்க மாட்டாங்களா? என்ன நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க? எது வேணாலும் பேசலாம்னு நினைக்கிறீங்களா? ஜோசப் விஜய் அல்ல, அது எந்த விஜயா இருந்தாலும் சரி, 2 கையும் கூப்பிட்டு பிரம்மாயனை மறுபடியும் படிக்கிறீன்னு முதல்ல 2 கைகள் தான் யோனியின் வழியாக வெளியே வரும். மறந்துடுறீங்களா? கேளுங்க, யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச நர்ஸுகிட்ட டாக்டர் இருந்தாங்கன்னா. இதுல மதமெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாமே நீங்க என்ன சூரியனை வேண்டான்றீங்களா, சந்திரனை வேண்டான்றீங்களா? என்ன பேசி பாக்குறீங்க? அதெல்லாம் சும்மாவே ஏமாத்துறதுக்காக சொல்லப்படுற மதம். அப்ப ஜோதிடத்துக்கும் மதத்துக்கும் தொடர்பே இல்லை. 100% இருக்கு. எல்லா மதமும் ஜோதிடத்திற்கு அடக்கம். எல்லா மதத்திற்கும் சூரியன் வேண்டும், எல்லா மதத்திற்கும் சந்திரன் வேண்டும், எல்லா மதத்திற்கும் 7 கிழமைகளும் வேண்டும். என்ன பேசுறீங்க? அவனால பொழைக்கிறதுக்காக எதையோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கா. அதை வேண்டாங்க. அதை நாம ஓயம் பெருசு பண்ணிட்டு நம்ம தகராறு பண்ணிட்டு. இப்போ வந்து தொங்கு சட்டசபை வரும்னு சொல்லியிருக்கிறீங்க. இப்போ தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து 30 கட்சியோட கூட்டணி வச்சு பலமான ஒரு கூட்டணியை கட்டமைச்சு போட்டி போட்டிருக்காரு. ஆனாலும் அவரோட ராசிக்கு வந்து அஷ்டமச்சனி நடக்குது, சிம்ம ராசிக்கு. அதனால அவருக்கு வந்து பாதிப்பு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? இப்போ தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு உடல் நலம், மனநலம், சகல சிறப்புகளை தரணும்னு நான் வாழ்த்திக்கிறேன். இல்லைன்னு சொல்லல. 25 கட்சி கூட்டணியோட, மெகா கூட்டணியோட தேர்தலை சந்திக்கிறாங்க. உண்மைதான். எல்லாருமே எல்லா ஜோசியர்களும் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒரு அஷ்டமச்சனி வந்தாலும், 7 சனி வந்தாலும், வேற ஏதாவது ஒரு சனி வந்தாலும் தப்பா பேச மாட்டாங்க. அடுத்தவர் எவனாலும் ஜாதகத்தை கொடுத்தா தான் உங்களுக்கு அஷ்டமச்சனி, 7 சனி இதெல்லாம் தெரியும். இதுதான் ஜோதிட உலகம். நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிம்ம ராசிக்கு அஷ்டமச்சனி இருக்கிறது உண்மைதான். அஷ்டமச்சனி அப்படின்னா தப்பு நல்லா சொல்லக்கூடாதுங்க. 8ல் சனி இருந்தால் 7ல் ஒரு கோள் வேண்டும் சொல்லப்பட்டிருக்கு. 8ஆம் இடம் தப்புன்னு சொல்ல பராசர மகரிஷி தான் 8ல் சனி இருந்தால் 7ல் ஒரு கோள் இருப்பின் 8ல் உள்ள சனி பகவான் நன்மையை மட்டுமே செய்யும் அப்படின்னு சொல்லி பராசர மகரிஷி தான் சொல்லிட்டு போயிருக்காரு. அதை 2வது பார்க்காம நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் மட்டும் புடிச்சிட்டு 5வது படிக்க 5வது வேண்டாம், 10வது வேண்டாம், ESS வேண்டாம், என்ன பேசி பாக்குறீங்க ஜோதிடத்தை? சொல்லுங்க. 7ல் ஒரு கோள் இருப்பின் 8ல் உள்ள சனி பகவான் நன்மையை செய்யுங்கிறது விதி. 7ல் இப்போ ராகு பகவான் இருக்கார். சாதாரணமான விஷயம் இல்லை, மிகப்பெரிய சிறப்பு. இருந்தாலும் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு இப்ப நடக்கிறது எந்த மாற்றமும் இல்லை. சனி திசை தான் போயிட்டு இருக்குது. அவருக்கு சனி திசை தான் முதல்வர் பதவியை கொடுத்துச்சு. சனி திசை தான் மேயர் கொடுத்துச்சு. சனி திசை தான் டெப்டி சிஎம் கொடுத்தது. இப்ப சிஎம்மும் சனி திசை தான் கொடுத்தது. பெரிய மாற்றமே கிடையாது. இருந்தாலும் இப்ப வந்து சனி திசையில சனி திசையும் போய் அஷ்டமச்சனியும் இருக்கிறதுனால ஒரு சில குழப்பங்கள் இருக்கு. ஒண்ணு. அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கட்சியும் பார்க்கணும், எல்லாத்தையும் பார்க்கணும், மொத்தமா பார்க்க முடியாது. திராவிட முன்னேற்ற கழகங்களுடைய வரலாறை பார்க்கும்போது அறிஞர் அண்ணா அவர்கள் ஆரம்பிச்சதிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் 2வது முறையா ஆட்சியை பிடிக்காதது ஒரு வரலாறா இருக்கு. அது ஒரு காரணம் இருக்கு. இந்த இப்ப நம்ம பார்க்க போற ஜாதகங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அஷ்டமச்சனியே இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு ஜோதிட ரீதியாக கொஞ்சம் பிளஸ்ஸா தான் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. சனி வந்து அவருக்கான ஒரு விஷயத்த பண்ணுன்னு சொல்லியிருக்கிறீங்க. அதே மாதிரிதான் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற முன்னாள் முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இப்போ கண்டச்சனி நடக்குதுன்னு சொல்றீங்க. அது எப்படி அவருக்கு சாதகத்தை ஏற்படுத்துமா, பாதகத்தை ஏற்படுத்துமா? அதாவதுங்க, எடப்பாடியார் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ புதன் திசை போயிட்டு இருக்கு. அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 72 வயசு முடிஞ்சிருச்சு. 70 வயதிலிருந்து 100 வயதிற்குள் ஒருவருக்கு புதன் திசை நடந்தால் காலப்பகை. வரலாறுகளை கொஞ்சம் திருப்பி பார்த்தா தெரியும். தெரியாம கேட்கிற ராம்குமார, உங்க வண்டி நீங்க போயிட்டு இருக்கிறப்போ உங்க நண்பர் ஒருத்தர் ஒரு வண்டியை நிறுத்திட்டு நின்றுட்டு இருக்காரு.
அவர் யூரின் போறதுக்கு நிக்கிறாரா, கடைக்கு போறதுக்கு நிக்கிறாரா, இல்ல யாராவது போன் பேசுறதுக்கு நிக்கிறாரா, இல்ல தகராறா நிக்கிறாரா, இல்ல பெட்ரோல் இல்லாம நிக்கிறாரா, இல்ல கீ சரியா ஆன் ஆகலையா, வண்டியில ஏதாவது தகராறா, ஒண்ணுமே இல்லாம நீங்க ஏதோ சொல்லிட முடியும் உங்களால? சாதாரண வண்டி, ஒரு 10-25,000 ரூபாய்க்கு விற்க வண்டிய, நிக்கிற வண்டிய என்ன காரணம்னு ஒரு டூ வீலர் மெக்கானிக் வந்து பார்க்காம சொல்ல முடியாது, அல்லது வண்டிக்கார சொல்லணும். ஒண்ணுமே இல்லாம சொல்ல முடியாது. ஆனா ஜோதிடத்தை மட்டும் கோமட்டையில எதை வேணாலும் எப்படி வேணாலும் பேசி பேசி ஜோதிடத்தை கேவலப்படுத்தி போட்டீங்களா? இதெல்லாம் பாவம் இல்ல? என்ன பேசி பழகுறீங்க ஏங்க? என்ன ஒரு கோள் ஜோதிடமா? பஞ்சங்கங்கள் ஜோதிடம், பல்லாயிரக்கணக்கான கணிதங்கள் ஜோதிடம். அந்த ஜாதகத்துக்கு என்ன கணிதம்னு பார்க்கணும். நல்லா யோசனை பாருங்க. கலைஞர் அவர்களுக்கு காலப்பகை திசையில எம்ஜிஆர் அவர்கள்கிட்ட சிக்கி சின்னாபின்னமானது தமிழகம் மறந்துடாது. கொஞ்சம் செஞ்சுச்சு பாருங்க. காலப்பகையை மீறி எதுவுமே செயல்படாது. காலப்பகை என்பதுன்னா காலம்பகை. இப்போ நமது தமிழக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் ஐயா அவர்களுக்கு புதன் திசை போயிட்டு இருக்குது. ரிஷப லக்னங்க, அவங்க அஸ்த நட்சத்திரம் கன்னிராசி. கண்டகச்சனிங்கிறது 7 சனி போனா எல்லாரும் சொல்றதுதான். இது குழந்தைங்களோட சொல்லும். இது ஒரு பெரிய கணக்கு, நீங்க எல்லாம் கண்டுபிடிச்சு போட்டீங்க. இதை பிடிச்சி பேசிட்டு ஏன் சனி பகவானை தவிர வேற எதுவுமே பேச தெரியாதா? ஏங்க 9 கோள்களில் உயரமான கோள் சனீஸ்வர பகவான். ஏங்க அவரே எனக்கு மட்டம் தட்டுறீங்க? துலாம் தராசு போய் உச்சமாகிறார். அது கூட தெரிய வேண்டாம். தப்பு பண்றவனுக்கு தண்டனை தருவார். வேலை செய்தது. அதுக்காக வேண்டிய இந்த சனி அந்த சனி எல்லாம் கிடையாது. எந்த சனியும் தவறு செய்யாது. நீங்க சும்மா ஒரு கோள் நிக்கிறத மட்டும் வச்சு பேசக்கூடாது. கிழமை, திதி, நட்சத்திரம், நாமயோகம், கரணம், 5 அங்கங்கள், 5 பூதங்கள்ல தம்பி எந்த பூதம் இல்லாம இருக்க முடியும்? சுவாசம் இல்லாம இருந்துருவாரா? நிலம் இல்லாம இருந்துருவாரா? நெருப்பு இல்லாம இருந்துருவாரா? நீர் இல்லாம இருந்துருவாரா? நீங்க தான் புனிதமான திதியவே நீங்க மோசம்னு சொல்லி ஜோதிடத்துக்குள்ள கெடுத்து குட்டிச்சோறு பண்ணுவீங்க நீங்க ஜோசியிருக்க. ஏங்க நீங்க வேற அப்படியெல்லாம் இல்லைங்க. எடப்பாடியார் அவர்களுக்கு நடக்கக்கூடிய காலப்பக திசையா இருக்கிறதுனால அங்க ஏதோ ஒரு குழப்பம் தெரிகிறது. அவங்க அதிக பெரும்பான்மையா ஜெயிச்சா கூட அந்த கட்சிக்குள்ள ஏகப்பட்ட குழப்பம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதைத்தான் நான் ஆரம்பிக்கும் போதே பேசினேன். ஆட்சி மாற்றம் அல்ல, கட்சி மாற்றம். அப்போ 150 சீட்டே ஜெயிச்சா கூட 2 பேர் 3 பேர் எல்லாம் பிரிஞ்சு ஆளுக்கு ஒரு கட்சிகளுக்கு போகலாம், வேற நிலைமைகள் வரலாம். இது தமிழ்நாட்டில் நடக்காதல்ல. இதை நான் வந்து ஒரு 2-3 மாசமா பேசிட்டு இருக்கிறேன். கட்சி மாற்றம் நிகழும் தமிழக சட்டசபை தேர்தல் முடிஞ்சதுன்னு சொல்லி. கூட்டணிகள் மாறுறது பெரிய விஷயம் இல்ல. கூட்டணி மாறுறத சொல்ல வரல. பாட்டாளி மக்கள் கட்சிக்காரரு திமுக போயிடும் சொல்ல வரல. அவங்க ரிசல்ட் வர்றதுக்கு முதல்லயே பிஜேபிக்கு ஆதரவு தெரிவிச்ச ஒரு தடவை. இது அது வேற. அதை நான் சொல்ல வரல. அது சகசம். கூட்டணி கட்சியில பேசல. அது உள்கட்சியில, சொந்த கட்சியில சொல்றேன். சுய கட்சிக்குள்ள கட்சி மாற்றத்திற்கான வாய்ப்புகள் தெரியுது. இப்போ இந்த வாரத்துல ஆம் ஆத்மியில நடந்தது நீங்களா மறந்துட்டீங்களா? ஏங்க யாராவது ஒரு ஜோசியர் டிவியில வந்து ஃபேமஸ் ஆகிற ஜோசியருக்கு சொன்னா மட்டும்தான் கேட்டுக்குவீங்க. பாருங்க, என்னுடைய வரலாற்றை திரும்பி பாருங்க. நான் நல்லா சூழ்நிலை வந்தா பேசுறவன் இல்ல, ஆரம்பத்துல பேசுறவன். என்னுடைய வீடியோஸ்ல பாருங்க, என்னுடைய இதை பாருங்க. ரஜினிகாந்த் 2000 அரசியலுக்கு வர மாட்டாருன்னு சொல்லி சர்ச்சைக்குள்ளானவன் நான். சும்மா நம்ம இந்த 3 கட்சி மட்டும்தான் பேசிட்டு இருக்கிறோம். பல தேர்தல்கள்ல தனியா நின்று 234 தொகுதிக்கும் ஒரே ஒருத்தர் மட்டும் வேட்பாளர் நிறுத்தினாரு திரு சீமான் அவர்கள். அவரோட ஜாதகப்படி அவருக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குதா? இந்த முறையாவது அவர் சட்டசபைக்குள்ள நுழைவாரா? அதாவது வந்துங்க, அண்ணன் சீமானன் அவர்கள் மிகப்பெரிய உழைப்பாளி, கடுமையான உழைப்பாளி, ஒரு நல்ல தொண்டர்களை உலக வரலாற்றுல இந்தியாவில் ஆர்எஸ்எஸ்க்கு அடுத்தபடியா, ஆர்எஸ்எஸ் என்ற இயக்கத்திற்கு அடுத்தபடியாக நல்ல தொண்டர்களை வைத்து ஒரு கட்சி நடத்தக்கூடிய ஒரே தலைவன் சீமான் அவர்கள். அதை நான் வரவேற்கிறேன். அவருடைய தேர்தல் பணிகளை மெச்சற, அவருடைய பிரச்சார நிலைகளை எல்லாம் பார்க்குறேன். எல்லாம் பிரம்மாண்டம், அதெல்லாம் ஏற்றுக்கிறோம். ஆனால் அண்ணனுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து மேச லக்னங்க, சனி திசையில் சுய புத்தி போயிட்டுருக்கு. சனி திசையில் சுய புத்தி போயிட்டு இருக்கனால உலக வரலாற்றிலேயே ஒரு தேர்தல் பரப்புரையில் இப்படி ஒரு பரப்புரை இதற்கு மேல் உலகம் அழியும் வரை 6வது நாள் செய்ய முடியுமான சத்தியமா முடியாது. அப்படி ஒரு அதிசயத்தை செய்து காட்டியிருக்கிறார். என்னங்க நம்புற மாதிரி இருக்குது. ஜக்கம்மா தேவி ஜக்கம், அது என்ன அங்கங்க என்ன பாட்டு, நாடு நாசமா போகுதே நியாயமானு பாடுறார். 10 லட்சம் கோடி கடன் உள்ள நாடு, இதில் இலவசம் பேர பெருவெக்க கேடுங்கிறார். நீங்க நல்லா இதெல்லாம் நியாயமா அவருடைய பேச்செல்லாம் கேளுங்க, அதெல்லாம் வேற மாதிரி. ஆனா அவருக்கு நடக்கிற தசாபுத்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு மேச லக்னமா போச்சு. சனி திசையில சுய புத்தி போயிட்டு இருக்குங்க. சனி திசையில சுய புத்தி போயிட்டு இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா அண்ணனும் சிம்மராசி தான். அண்ணனும் சிம்மராசி தான். பார்த்தீங்கன்னா சுய புத்தி போயிட்டு இருக்கிறதுனால அவருக்கு வெற்றி வாய்ப்புகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்ற முறை வாக்குகளை விட இந்த தடவை கொஞ்சம் கம்மியாக தான் காட்டுது. அதுதான் உண்மை. ஆனால்
இறையர்கள் அவருக்கு துணை நிற்கணும். ஒரு நல்லவர், நாட்டுக்காக நாட்டு மக்களுக்காக. நான் ஒரு கட்சியை சார்ந்தவன், என்னுடைய கட்சி கொள்கையை தாண்டி அவர் எனக்கு பிடிக்கும், அது வேற விஷயம். அதாவதுங்க ஒரு ஒரு அரசு அதிகாரிகள் ஒரு அரசு சார்ந்த விஷயம் அதாவது துணிஞ்சு இது பறக்கும் படையா பரதேசி படையா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு துணிவு அந்த தலைவனுக்கு மட்டும்தான் இருக்கு. 10 கோடி ரூபா அங்கே பணம் வச்சிருக்காங்க, போய் பிடிக்குமானிங்கிறீங்க. ஆட்டை விற்று மாட்டை விற்று வெங்காயத்தை வச்சு கொண்டு வரவங்கிட்ட பிடிக்கிறீங்களா, இது பாவம் இல்லையான்னு எதிர்க்கக்கூடிய ஒரு துணிச்சல் கொண்ட தலைவன் சீமான். அவருக்கு எதிர்காலமாவதும் நல்லபடியாக இருக்கணும். நவக்கோள்களையும் பஞ்சபூதங்களையும் இருகரம் கூப்பி வேண்டிக்கிறேன். ஏன்னா அவருக்கு இப்போ டைமிங் நல்லா இல்லைங்க. சென்ற தேர்தலை காட்டிலும் வாக்கு வங்கி கொஞ்சம் கம்மியாகும். ஏன்னா இது சனி திசையில் சுய புத்திங்க. அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். ஸோ இந்த முறையும் நீங்கள் அவருக்கு வாழ்த்துக்கள் மட்டும்தான் சொல்ல முடியுங்கிறத தெளிவாக சொல்லிட்டீங்க. இதை தாண்டி ஒருத்தங்க கடைசி கட்டத்தில் வந்து அரசியலில் குதிச்சாங்க. முதல்ல இருந்து அரசியலில் இருந்தேன்னு சொல்லிட்டு இறுதியில் வந்து ஒரு மாபெரும் கூட்டணின்னு சொல்லிட்டு அறிவிச்சு அவங்க 2 பேர் சேர்ந்து தொகுதிக்கு வேட்பாளர்லாம் போட்டாங்க. அவங்களுக்கு எப்படி ஜாதகம் இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். சசிகலாவும் டாக்டர் ராமதாஸ் ஐயாவும் 2 பேரும் பெரியவங்க, 2 பேரும் வணங்கத்தக்க நபர்கள். அதில் ராமதாஸ் ஐயாவில் ஒரு மிகப்பெரிய வரலாறு, அரசியல் வரலாறு. வயசான காலத்தில் ஐயா ஏன் இப்படி பண்ணுறாருன்னு தெரியலைங்க, அது சொல்ல தெரியல. இங்கே பேசாமல் இந்த வயசில் சிவனேன்னு அரசியல் ஓய்வு எடுத்திருந்திருக்கலாம். ஆனால் அவங்களும் 2 பேர் சேர்ந்து ஒரு கூட்டணி போட்டு தமிழகம் முழுவதும் போட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ கணிசமான வாக்குகள் எல்லாம் ஒரு சுயாட்சிகள் வாங்கக்கூடிய வாக்குகளை அவர்களாலும் வாங்க முடியும், அவ்வளோதான். மற்றபடி 2 பேர் பெரியவங்க, மரியாதைக்குரிய நபர்கள். அதனால் அதை பற்றி நம்ம பேசுகிற மாதிரி ஒன்றும் இல்லைங்க. இப்போ நீங்கள் இது வரைக்கும் சொன்ன கருத்துல பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி இல்லது அதிமுக கூட்டணி 2மே வந்து சரிசமமான பலத்துடன் தொங்கு சட்டசபை தான் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. இப்போ விஜய் கட்சி வந்து அவரு ஒரு கணிசமான வாக்கு வாங்குவாருன்னு சொல்றீங்க. ஆனா அவரு 2 தொகுதியில ஏதாவது ஒண்ணுலயாவது வெற்றி பெறுவாரா? அதாவதுங்க அருமையான கேள்விங்க. நீங்க விசில் சின்னத்திற்கு மக்கள் அதிகமாக ஓட்டு போட்டிருக்காங்கிறத நாம் வரவேற்கிறோம், ஏற்றுக்கிறோம், அது தெரியுதுங்க. நீங்கள் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை பொறுத்தவரை ஜோதிடம், இந்த ஜோதிடத்தில் சூசைடு பண்ணிக்கிறவன் 10 பேர் வரிசையில் நிற்கிறான். ஒருத்தன் சொல்கிறான் நான் சுருக்கு போட்டு தொங்குவேங்கிறான், இன்னொருத்தன் சொல்கிறான் நான் மருந்து குடிச்சிருவேங்கிறான், இன்னொருத்தன் சொல்கிறான் நான் மாடியிலேருந்து குதிச்சிருவேங்கிறான், இன்னொருத்தன் சொல்கிறான் நான் அந்த கருத்துக்களை குதிச்சிடுவான், இன்னொருத்தன் சொல்கிறான் நான் ட்ரெயினில் விழுந்துருவாங்கிறான். இது வந்து காலப்பகை ட்ரெயினில் விலகிற மாதிரி, எக்ஸ்பிரஸ் வண்டியில் விலகிற மாதிரி, தப்பிக்கவே முடியாது. அதுலேயும் காலப்பகையில் மொத்த கோள்களுக்கு சொல்லப்பட்ட காலப்பகையில் சுக்கிரனுக்கு சொல்லப்பட்ட காலப்பகையிலிருந்து யாருனாலையும் தப்பிக்க முடியாது. அப்போ இந்த விஜய் அவர்களுக்கு இப்போ இந்த பிறந்த நாள் வரைக்கும், இந்த 6வது மாதம் கடைசி வரைக்குமே, பிறந்த நாள் வரைக்குமே காலப்பகை இருக்கிறனால கடைசி நேரத்தில் இவரை எங்கேயோ ஒரு இடத்துல வச்சு செஞ்சு தான் தீரும். நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். கட்சி ஆரம்பிக்கிறப்ப நான் வீடியோ போட்டிருந்தேன், வேண்டாம் தலைவா அப்படின்னு. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, கட்சி ஆரம்பித்த பின்னால் கொஞ்சம் நெஞ்ச பழிவாகும் இல்லை, தீராத பழிவாகும். என்னமோ ஒரு இடத்துல மக்கள் மோகத்தில் ஏதோ ஒரு மோகத்தில் போகிறாங்க வர்றாங்க. அதாவது முதல்ல கொடியேற்றினப்போ விபத்து, 2வது கொடியேற்றினப்போ விபத்து, ஒவ்வொரு பரப்புரை ஒவ்வொரு இதுலேயும் விபத்து. கரூர் சம்பவம்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன சொல்ல முடியல. நீங்கள் அதாவது வந்து உங்கள் சேனலை தேடி நான் வந்திருக்கிறேன்னா வாட்ச்மேன் நாள் பிரச்சனை வந்தாலும் சரி, முதலாள் நாள் பிரச்சனை வந்தாலும் சரி, சேனல் தான் பொறுப்பேற்றுக்கணும். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. அதை தாங்கிக்க முடியாதவங்க இப்போ சீமான் வந்து அவ்வளோ பெரிய மாநாடு நடத்தினார், ஏதாவது ஒரு சின்ன குப்பை இருந்துன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா யோசனை பாருங்கள். அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அவருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நடக்கிறது காலப்பகை திசை, சுக்கிர திசை நடக்குது. அதனால தான் ஏகப்பட்ட பிரச்சனைகள், நிறைய சிக்கல்கள், நிறைய தொந்தரவு. இந்த பிறந்த நாள் வரைக்கும் அவரால் நீங்கள் ஒன்றும் பண்ணிக்கிறக்கூடிய வாய்ப்புகள் ஒன்றும் இல்லை. திருச்சி கிழக்கோ அல்லது பெரம்பூரோ இந்த தொகுதிகளில் ஜெயிச்சிருவார் அப்படின்னுலாம் என்னால் சொல்ல முடியல. அவருடைய ஜாதக ரீதியாக வெற்றிக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் காட்டுது. இதில் வந்து சிஎம் அது இதுன்னெல்லாம் சொல்கிறதெல்லாம் ரொம்ப இதாக இருக்குது. அப்படியே ஏதாவது ஒரு தொகுதியில் ஜெயித்தாலும் சட்டசபைக்குள்ளே போக மாட்டார், எழுதி வச்சுக்கோங்க. மே 4ஆம் தேதிக்கு பிறகு இதில் உங்கள்கிட்ட திரும்ப ஒரு டைம் இந்த பேட்டி எடுப்பேன். ஏன்னா அவர் ஜெயிச்ச சட்டசபைக்குள்ளே போகிறப்போ உங்கள்கிட்ட நான் இந்த சவாலை வந்து நான் வந்து கண்டிப்பா ஏத்துக்க போறேன். நல்ல சமயம். நீங்க உங்களுடைய சவாலை நானும் வரவேற்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லலைங்க. அதாவது வந்து அவருக்கு இருக்கக்கூடிய ஜாதக சூழ்நிலையா பார்க்கும்போது உண்மையான இது நம்ம அரசியல் சம்பந்தம் இல்லாமல் நம்ம பேசுறது ஜோதிடம். அவரும் நம்மளுக்கு போட்டியோ இதெல்லாம் கிடையாது.
சும்மா அவரும் ஒரு நாளைக்கு முதலமைச்சர் ஆனார்னா நம்ம முதலமைச்சர் சொல்ல போறோம். ஜோதிடம் வந்து இதுல இந்த இடத்துல இந்த தேர்தல் இல்ல, இந்த தேர்தலில் சுத்தமாக கிடையாது. இந்த தேர்தலில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு 10 சீட்டு வாங்குவாங்க, 5 சீட்டு வாங்க, அப்படி இல்லை 2 தொகுதியில் ஒரு தொகுதியிலேயோ ஜெயிச்சிருவாராங்கிற கேட்குற கேள்விக்கு அவருடைய ஜாதக ரீதியாக பதில் சொல்ல முடியல. அப்படி ஜெயிச்சாலும் அவர் சட்டசபைக்குள்ளே போக மாட்டார். இதுதான் உண்மை. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்க. அப்படி ஒரு தொகுதியில் ஜெயிச்சாலும் சட்டசபைக்குள்ளே போக மாட்டார். ஏன்னா அவருக்கு கூட்டம் இருக்காது. ஒரு 10 சீட்டு ஜெயிச்சா சட்டசபைக்குள்ள போறதுக்கு சரியா இருக்கும். தனிநபரா ஜெயிச்சா போகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதற்கான வாய்ப்புகள் இல்லை. காலம் பகை அதான் காலப்பகை. அதனால நீங்க ஜோதிடம்ங்கிறது இப்ப எத்தனையோ ஆயிரக்கணக்கான கணிதங்கள் இருக்கு. ஏதோ ஒன்ன வச்சுட்டு ராசி பலன் பேசுறாங்களே. ஒரு ராசிக்கு இந்தியாவில் மட்டுமே 20 கோடி பேர் இருக்காங்க. எத்தனை கோடி பேர்? 20 கோடி பேர் இருக்காங்க. நானும் மக நட்சத்திரம், ஜெயலலிதாவும் மக நட்சத்திரம். அம்மாவும் தேர்தலை சந்திச்சாங்க, நானும் தேர்தலை சந்திச்சிருக்கேன். எங்க என்னங்க இது, என்ன பேசுறீங்க? என்னமா அவன் எதையாவது ஒன்று பேசிட்டு திரியுது. பொழைக்க வாழ தெரியாதவனுக்கு வழி ஜோதிடம். இன்னைக்கு உலகம் அப்படி ஆகிப்போச்சுங்க. அதனால நம்ம யாரையும் குத்தம் சொல்லவெல்லாம் கிடையாது. என்னை எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா கோள்களின் கோலாட்டம் தவ திரு மகரிஷி அவர்களுடைய குருகுலத்தில் அவருடைய பொற்பாதங்களுக்கு கீழே 16 வருடங்கள் இருந்து வெளியே வந்திருக்கு. சும்மா இல்லைங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டில் தமிழ் மாத இதழ் முதல் மாத இதழுடைய ஆசிரியர் துளசிராமன் ஐயாவிலிருந்து நக்கீரர்லிருந்து நீங்க யாரை வேணாலும் எடுத்துக்கலாங்க. மிகப்பெரிய ஜாம்பவான்களோட கூட விவாதம் பண்ணின ஒரே நபர் நானாக தான் இருக்கும். என்னுடைய விவாதம் இன்னைக்கு இல்லைங்க, கிட்டத்தட்ட ஒரு 30 வருட கால விவாதம். இன்னைக்கு அதாவது இன்னைக்கு ராசி பலன் பேசுறது நான் இல்லை, குழந்தைகள் உட்கார வச்சா பேசிடும். சிம்ம ராசிக்கு லாட்டரி அடிக்கும்னா கேரளாவில் 10 பேருக்கு அடிக்கத்தான் செய்யும். சிம்ம ராசிக்கார உழவானா 10 பேர் உலகத்தான் செய்வான். சிம்ம ராசிக்கார கல்யாணம் ஒரே ராசிக்காரத்தான் கல்யாணம். கூமட்டைங்க, இதோட ஒரு கூமட்டைங்க. இந்த ராசிக்கு கூடையை பிச்சுட்டு கொட்டுங்கிறீங்க. ஒரு ஆசிரியர் 12 ராசியில தான் ஆசிரியர் இருப்பாங்க. கொஞ்சம் யோசனை பாருங்க. அப்போ உடனே கூடையை பிச்சுட்டு அந்த ஒரு ராசிக்காரங்க மட்டும் சம்பளம் ஏற்றிடுவாங்களா? ஏங்க இதெல்லாம் ராசி பலன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜோசியர்கள் சரியாகிறதுக்காக பேசுறது, அதெல்லாம் சும்மா பேசுறது. ராசியை வச்சு பேசுற ஜோதிடத்தை நானெல்லாம் எப்பவுமே நம்ப மாட்டேன், ஏற்றுக்க மாட்டேன். சரிங்க ஐயா, நீங்க இந்த நிகழ்ச்சி ஆரம்பத்தில் ஒரு விஷயத்த சொன்னீங்க, அக்டோபர் மாதம் ஒரு ஆட்சி மாற்றம் வரும்ட்டு. ஏன்னா நம்மளுக்கு இப்போ மேல ரிசல்ட் வந்து ஒரு ஆட்சி வந்து அமைய போகுது. அதுல ஒரு 3 மாசத்திலேயே என்ன நடந்துரும்னு நினைக்கிறீங்க? சரி, இப்போ ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்குங்க. இது பராபவ வருடம். பராபவ வருடத்தினுடைய ராஜா குரு பகவான். இந்த ஒவ்வொரு தமிழ் வருடத்திற்கும் ஒரு ராஜாவா ஒரு நவக்கோள் பொறுப்பேற்றுக்கும். இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா ராஜாவா குரு பகவான் பொறுப்பேற்றிருக்காரு. அதனால ஆன்மீகவாதிகளுடைய கைக்கு அரசாங்கம் செல்லும். அவ்வளவுதான் விஷயம். நீங்க புரிஞ்சுக்கோங்க. நீங்க என்னத்தை வேணாலும் எழுதி போங்க, அதை பத்தி எதை வேணாலும் ஒளிபரப்புங்க, அதை பத்தி கவலை இல்லை. ஆன்மீகவாதிகளுடைய கைக்கு அரசாங்கம் செல்லுகிறது. 1 அக்டோபர் மாதத்துல இப்ப ஆட்சி அமைக்கக்கூடிய கட்சி திமுகவா இருந்தாலும் சரி, அண்ணா திமுகவா இருந்தாலும் சரி, இல்ல 2 பேர் மின்கல் போட்டு அமைச்சாலும் சரி, அக்டோபர்ல புதிய ஒரு நபர் முதலமைச்சர் ஆகிறார். இதுதான் ஜோதிடம் சொல்லுகிறது. பொறுத்து இருந்து பாருங்க. மத்திய அமைச்சர் வந்து ஒருத்தர் தமிழ்நாட்டுல தேர்தல் நின்றுருக்காரு. அவரோட இது வந்து இந்த தடவை சட்டசபைக்குள்ள போவாரா, என்ன நடக்க? நான் இந்த கேள்விக்குங்க நோ கமெண்ட்ஸ் சொன்னாதான் நியாயம். ஏங்க நீங்களே ஒரு ராஜ்யசபா எம்பி, 6 எம்எல்ஏ 8 எம்எல்ஏவுக்கு ஒரு எம்பி, இந்தியாவுக்கே அமைச்சர். ஏங்க இது எல்லாம் விட்டு போட்டு நீங்க வந்து அவனாசியில ஒரு எம்எல்ஏவுக்கு நிக்கிறீங்கன்னா, அப்ப இந்த கட்சியில பாரதிய ஜனதா கட்சியில தமிழ்நாட்டுல அவனாசியில் நிக்கிற ஆளுகளே கிடையாதா? ஏங்க கட்சி மந்திராச்சலம் ஜோதிடரா சொல்றாரா அரசியல்வாதி? நான் இப்ப சொல்றது அரசியல்வாதியா சொல்றேன். என்னுடைய பாரதிய ஜனதா கட்சியின் மீது இருந்த அனுதாபத்தை சொன்னேன். அப்ப ஜோதிடரா நீங்க என்ன சொல்ல? இல்ல, நான் ஜோதிடரா வந்து நான் சொன்னா சரியா இருக்காது. அதனால ஒரு நிமிஷம் கேளுங்க. அதாவது வந்து இது ரகசியம். பாரதிய ஜனதா கட்சி 27 இடங்களில் போட்டியிட்டு இருக்கிறது. இதுல முக்கிய தலைவர்கள் ஒரு 6-7 பேர் இருக்காங்க. அவர்களுடைய தேர்தல் முடிவுகள் நான் யோசிக்கிறதுக்கு எனக்கு பயமா இருக்குது. நான் சொல்ல விரும்பல, என்ன விட்டுருங்க. நாங்க 4 வரைக்கும் காத்துட்டு இருக்கணும்னு நீங்க சொல்றீங்க? கண்டிப்பாங்க. ஏன்னா நான் சார்ந்துள்ள கட்சி, நான் சார்ந்துள்ள கட்சியை பத்தி நான் தவறாக பேசுவதற்கு விரும்பவில்லை. ஆனா இதுவரைக்கும் நீங்க கேட்காத ஒரு கேள்விக்கு சொல்றேன். அண்ணாமலை அவர்களை 2023 மார்ச்ல நான் ஒரு வீடியோ ஒரு விவாதத்துல 40 ஜோசியருக்கு பேசின விவாதத்துல பேசியிருந்தேன். 10,000 யூடியூபர்ஸ் சொன்னாங்க எம்பி மத்திய மந்திரின்னு. அதே 10,000 யூடியூபர் சொன்னாங்க 26ல சிஎம்னு. எதுவும் நடக்கல. நான் இப்ப சொல்றேன், அண்ணனுடைய பிறந்த நாளைக்கு பிறகு இன்னும் 4 மாதத்திற்கு பிறகு எனது அன்பு தலைவன் அண்ணாமலைஜி அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சரா இல்லை மத்தியில் மிக பிரம்மாண்டமான மத்திய அமைச்சராங்கிறத வரலாறு சொல்லும். பக்கத்துல, ரொம்ப பக்கத்துல, மிகப்பெரிய அளவுல ஒரு நல்ல நேரம் தலைவருக்கு வருது. அல்லது மீண்டும் தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக கூட வரலாம்.
பெரிய அளவில் ரொம்ப பக்கத்தில் காட்டுது. எனது அன்பு தலைவனுக்கு வணக்கங்களும் நல்வாழ்த்துக்களும். இதுவரைக்கும் இந்த 2026 சட்டசபை தேர்தலோட முடிவுகளை பத்தி மிக தெளிவா சொன்னீங்க. நீங்க சொன்ன ஜோதிட கருத்துக்கள் எல்லாம் நிஜமா நடக்குதா, எந்த அளவுக்கு நீங்க சொன்னது எல்லாமே நடக்குது அப்படிங்கிறது நம்ம மே 4 தெரிஞ்சுக்கலாம். அதன் பிறகு நிச்சயமா உங்க கூட மறுபடியும் இந்த முடிவுகளை பத்தி நம்ம அலசி ஆராயலாம். இதுவரைக்கும் உங்க நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக இவ்வளவு விளக்கம் கொடுத்ததுக்கு நன்றி. லீ நியூஸ் நண்பர்களுக்கும் லீ நியூஸ் வாடிக்கையாளர்களுக்கும் வணக்கங்களும் நல்வாழ்த்துக்களும். நன்றி.